சாதியற்ற சமூகத்தை உருவாக்க இந்தியாவை ஆள வேண்டும் என்ற தந்தை கன்சிராமை வணங்கி, மானமும் அறிவும் மனிதருக்கழகென்ற தந்தை பெரியாரை வணங்கி, சுயபலத்தில் சுய ஆட்சியே சுயமரியாதை வாழ்வு தரும் என்ற முழக்கத்தை முன்னிறுத்தி இந்தியா முழுவதும் பணி செய்து வரும் எங்களுடைய தேசிய தலைவர், என்னுடைய அரசியல் ஆசான் சர்தார் ஜீவன் சிங் அவர்களின் சார்பாகவும், பகுஜன் திராவிட கட்சியின் சார்பாகவும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மை பாதுகாக்கக்கூடிய ஆயுதமான வாக்கை திமுக தலைவர் ஸ்டாலின் காலடியில் ஒப்படைத்துவிட்டு, அதிமுக தலைவர் எடப்பாடி காலடியில் ஒப்படைத்துவிட்டு, பிஜேபி தலைவர்கள் காலடியில் ஒப்படைத்துவிட்டு, காங்கிரஸ் காலடியில் ஒப்படைத்துவிட்டு பாதுகாப்பு இல்லை என்று நாம் போராடுகிறோம் என்று சொன்னால் யார் மீது தவறு? ஆகாஷ் திமுக ஆட்சியில படுகொலை செய்யப்படுகிறார். தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு. ஆனா ஆட்சியாளர் கண்டுகிடல. அதுக்கப்புறம் நிர்வாகத்தோட ஆட்சி வருது. நிர்வாகம் கண்டுகிடல. நீதித்துறை மௌனமா இருக்கு. ஊடகத்துறை இந்த செய்தியை எடுத்து மக்களுக்கு கடத்தவில்லை. அப்ப எல்லாருமே கைவிட்டு விட்டாங்க. இவங்கதான் ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய 4 தூண்கள். இந்த 4 தூண்களும் நம்மளை கண்டுகொள்ளவில்லை. அப்போ இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்லர்களின் நிலை என்ன? அகதியாக இருக்கின்றோம். ஆகாஷ் தான் பல்லர்களின் வரலாறாக இருக்கின்றான். நீ அகதியாக இருக்கின்றாய். காரணம் என்ன? வாக்க சரியா பயன்படுத்த உனக்கு தெரியல. இவனை அடிக்கலாம், கொள்ளலாம். ஒரு 500 ரூபாய் தூக்கி போட்டோம்னா நமக்கு பின்னாடி வாழை ஆட்டிக்கிட்டு நாய் மாதிரி வந்துருவான் அப்படிங்கிற மனநிலை ஆட்சியாளர்களுக்கு இருக்கு. நீங்க நினைச்சுக்கிடலாம் ஆட்சியாளர் இந்த போராட்டத்தை கண்டுக்கிடலன்னு. அவன் டிவியில உட்கார்ந்தோ இல்லைன்னா சமூக வலைதளத்துல உட்கார்ந்தோ இந்த நல்ல இவங்க போராடுறாங்களே அப்படின்னு கண்டு ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப கொடைக்கானல்ல உட்கார்ந்து ஸ்டாலின் ரசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இதுதான் நிலை. அப்போ நீங்கள் அரசியலாக கிளர்ந்து எழும் போதுதான் இந்த ஆட்சியாளர் பயப்படுவான். அரசியலாக கிளர்ந்து எழாம வீணான பெருமைகளை பேசி வீணா போய்கிட்டு கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய வரலாறு ஆகாஷ் தான். அதை நீங்க நினைச்சா மட்டும்தான் விடுதலை நோக்கி நகர முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, ஒரு அடிமை உணர்ந்தா மட்டும்தான் அவன் கிளர்ந்தெழ முடியும். நாம எப்படி தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகுது, இந்தியாவோட பிரதமர் ஆகுவது என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதற்காக இந்த மக்களை தயார்படுத்தணும். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்கு கேட்கறதுக்கு இங்க தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு இப்ப திமுக காரன் நேரடியா ஸ்டாலின் வந்தா திரும்பி போன்றுவான். ஆனா நம்ம ஜாதிகாரன் வந்தா வந்துட்டானே என்ன செய்ய? அப்ப இந்த கைக்கூலிகளை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இங்கு ஒரு சமூகத்தை குற்றம் சுமத்துகிறோம். உண்மையில் அந்த சமூகத்தை குற்றம் சொல்லி எந்த பயனும் கிடையாது. ஏனென்று சொன்னால் இங்கு ஆள்கின்ற ஆட்சியாளனை சாதியவாதியாக இருக்கின்றான். ஸ்டாலின் சாதியவாதியாக இருக்கிறார். எடப்பாடி இருக்கிறார். கலைஞர் இருந்தார். ஜெயலலிதா இருந்தார். இவங்க சாதியை கையாளுறாங்க. தந்தை கன்சிராம் சொல்றாரு, இந்த நாட்டுல இன்னைக்கு என்ன கண்டு பயப்படுறான் அப்படின்னா, இந்த நாட்டுல 3 பேரு சாதியை கையாள கத்துக்கிட்டாங்க. ஒன்னு நேரு, இன்னொன்னு இந்திரா காந்தி, இன்னொன்னு இந்த தந்தை, இன்னொன்னு இந்த கன்சிராம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் கையாண்டுகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு சிறுபான்மை சாதி, பெரும்பான்மை சாதி நீங்க அடிச்சுக்கிட்டு சத்துக்கிட்டு இருக்கடங்க. அப்படின்னாதான் இவன் ஆட்சியில உட்கார முடியும். நாமெல்லாம் சமாதானமா போயிட்டோம்னா இவன் அதிகாரத்துல உட்கார முடியாது. இதை தெரியாம நம்ம சும்மா போராடி இருக்கோம். 50 நாள் போராடுறோம் அப்படின்னா, இந்த ஆட்சியாளர் கண்டுக்கிடல அப்படின்னா நமக்கு நம்ம மேல பயம் இல்லை. பயமுறுத்தணும்னா நீங்க ஜனநாயகத்துக்குள்ள வரணும். அரசியல் தெரியணும். அரசியல் ரீதியாக நீங்கள் இவர்களை அச்சுறுத்த வேண்டும். ஜனநாயகத்தில் யாருக்கு வாக்கு பெரும்பான்மையாக இருக்கின்றதோ அவர்கள் தான் ஆட்சியாளராக மாற முடியும். ஜனநாயகத்தில் பெரும்பான்மையான வாக்குகள் கொண்ட சமூகம் பல்லர் சமூகம். ஆனால் இந்த வாக்கை பயன்படுத்த தெரியாத காரணத்தினால் தான் இவன் இலக்காரமாக நினைத்துக் கொண்டு இருக்கிறான். இந்த நிலையை மாற்றி அமைக்க வேண்டும். காங்கிரஸை நம்பணும்,
பிஜேபியை நம்பணும், திமுகவை நம்பணும், அதிமுகவை நம்பணும், கம்யூனிஸ்ட நம்பணும், சாதியவாதியை நம்பணும், தலித்தியவாதியை நம்பணும். எவனும் இந்த சமூகத்துக்கு சுயமரியாதை கொடுக்கல. அப்போ நாம இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகுவதற்கான வேலையை செய்யணும். இங்க இருக்கக்கூடிய வஞ்சிக்கப்பட்ட சாதியாக இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும், பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும், மத சிறுபான்மை மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினா மட்டும்தான் இங்க விடுதலை என்பது சாத்தியம். நாம இவனுங்களுக்கு பாடம் எடுக்கணும். இவன் சாதியவாதியா இருக்கிறான். திமுக உண்மையிலே எவன் ஆட்சியாளரா இருக்கானோ அவன் தான் மக்களை ஜனநாயகப்படுத்தணும். இங்க ஒருத்தன் குற்றம் செய்தான் அப்படின்னா அவன் மேல நடவடிக்கை எடுத்தா இவன் குற்றம் செய்வானா? இவனே ஊக்குவிக்கா, நீ போய் அவன் அடி, உனக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் நான் தாரேன்னா அவன் பாதுகாப்பு கொடுக்கறான், இவன் அடிக்கிறான். இந்த சமூகத்தை வச்சு இன்னொரு சமூகம் கைக்கூலி சமூகமா மாறும். இங்க கைக்கூலியா மாறுவதற்கு எல்லாரும் தயாரா இருக்கா, ஆனா ஆட்சியாளரா மாறுவதற்கு பயந்து போய் இருக்கிறான். அப்போ நீங்கள் சரியான அரசியலை உள்வாங்கினால் மட்டும்தான் ஆட்சியாளர்களாக மாற வேண்டும் என்கின்ற சிந்தனை உங்களுக்கு வரும். அதுக்கு தந்தை கஞ்சிராம் மட்டும்தான் நமக்கு ஆயுதமா இருந்துகிட்டு இருக்கிறார். ஏன்னா நம்ம எல்லாம் ஆட்சியாளரா மாற முடியுமா அப்படிங்கிற உளவியல் தாழ்வு மனப்பான்மை இருக்கு. இதை தூக்கி எறியணும்னா சும்மா பெருமையினால முடியாது, நல்ல கருத்தியலால முடியும். ஜனநாயகத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும். நீங்க வாக்க பயன்படுத்ததான் உங்களுக்கு ஆட்சியாளர் பயப்படுவான். ஸ்டாலின் கிட்ட போயிட்டு சீட்டு கேட்கிறான் பெரும்பான்மை சமூகம், அதே மாதிரி எடப்பாடி கிட்ட போய் கேட்கிறான். நாம என்னைக்கு இந்த சமூகத்துக்கு எல்லாம் சீட்டை கொடுக்கறது? அந்த நிலைக்கு நம்மளால மாற முடியும். உலக நாடுகள்ல பல புரட்சிக்கு தலைமையேற்றவர்கள் எல்லாரும் செருப்பு தைக்கிற குடும்பத்துல பிறந்தவங்க. ஆனா நீங்க வேளாண் சமூகம், விவசாய சமூகம்னு சொல்லிட்டு இந்த நாட்டை ஆளுவதற்கு தயாராகாம கோரிக்கை வச்சுட்டு மனு கொடுத்துக்கிட்டு இருந்தா எப்படி விடுதலை கிடைக்கும்? நீங்க இன்னைக்கு சிந்திக்க வேண்டும். இன்னும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராட போறீங்களா, இல்ல அதிகாரத்தை நோக்கி நகர போகிறீர்களா? உங்களுக்கு இடஒதுக்கீடு வேணுமா, இல்லைன்னா அதிகாரம் வேணுமா? இடஒதுக்கீடு வேணும்னா அவன்கிட்ட கையேந்தி நிக்கணும் ஆட்சியாளர்கிட்ட. அதிகாரம் வேணும்னா நம்ம மக்கள்கிட்ட போய் சந்திக்கணும். இங்க இருக்கக்கூடிய வஞ்சிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் நம்ம பின்னாடி வர்றதுக்கு தயாரா இருக்கிறான். நாளைக்கு தேர்தல் ரிசல்ட் வருது. தேர்தல் எவன் ஆட்சிக்கு வந்தாலும் சரி நிம்மதியா ஆட்சி செய்யவே முடியாது. அதற்கான களம் இன்றைக்கு மாறிக்கொண்டு இருக்கின்றது. இந்த களத்தை பயன்படுத்தி நாம் எப்படி ஆட்சியாளராக மாறணும் அப்படிங்கிறத நாளைக்கு சிந்திக்கணும். இன்னைக்கு இவன் ஆட்சிக்கு வரலாம், அவன் ஆட்சிக்கு வரலான்னு கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. எவன் ஆட்சியில இருந்திருக்கானோ அவனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவனை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கு. ஏன்னா நம்ம சாதியை தூக்கி பிடிக்கல, சாதியவாதியாக இல்லை, சமத்துவவாதியாக இருக்கிறோம், சகோதரத்துவத்தை நேசிக்கிறோம், சுதந்திர மனப்பான்மையோடு இருக்கிறோம், ஜனநாயகத்தை நேசிக்கிறோம். ஆனால் ஆட்சியாளராக இருக்கக்கூடியவன் சாதியவாதியாக இருக்கிறான். அப்ப அவனை அப்புறப்படுத்தணும். அவனை அப்புறப்படுத்தி இங்க சமத்துவம் வரணும் அப்படின்னா நாம ஆளுகின்ற சமூகமாக மாறணும். தந்தை கஞ்சிராம் மிக தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தலித்துகளாவது நாகரிகமான பிச்சைக்காரத்தனம். அதாவது கோரிக்கை எவனெல்லாம் வச்சுக்கிட்டு மனு கொடுத்துக்கிட்டு இருக்கிறானோ அவன் புள்ள அந்த மனநிலையில தான் இருக்கிறான். ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கிட்ட எப்படி விலை போகலாம் அப்படின்னு. அப்ப அந்த நிலையை மாறி ஆட்சியாளர்களாக பெரும்பான்மை சமூகத்தின் பிரதிநிதியாக நீங்கள் மாற வேண்டும். இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்கிறேன். அதாவது மகாராஷ்டிரால ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு, அம்பேத்கருக்கு பேரை சூட்டணும். அதாவது இப்ப விமான நிலையத்துக்கு தியாகி இம்மானுவேல் பேரை சூட்டணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை நீங்க வைக்கிறீங்க. ஆனா ஆட்சியாளர் கண்டுக்கிடவே இல்லை. இப்ப அதே உத்தரப்பிரதேசத்துக்கு வராரு. உத்தரப்பிரதேசத்துல அன்னைக்கு ஆட்சியாளராக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி பல பெயர்கள்ல பல்கலைக்கழகத்தை அறிவிக்கிறாரு. ஏன்னா அந்த மக்கள் கோரிக்கை எல்லாம் வைக்கல. உத்தரப்பிரதேசத்து மக்கள் அதிகாரத்தை கையில எடுக்கிறாங்க. இவன் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப யாருக்கு அடிபணிகிறான்? அப்ப நீ கோரிக்கை வைக்கக்கூடியவனா இருக்கிற வரை உனக்கு அடி விழும், மிதி விழும், எல்லாமே விழும். ஆட்சியாளருக்கு தெரியும் இந்த சமூகம் அதிகாரத்திற்காக போராடி கொண்டு இருக்கிறது. இவர்களை நிம்மதியாக விட்டால் நம்மளை வீழ்த்தி விடுவார்கள். ஆகையினால் இவர்களை நிம்மதியாக விடக்கூடாது என்ற ஒரு சமூகத்தை குற்ற சமூகமாக வைத்துக் கொண்டு தூண்டி விட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினால் இங்க இருக்கக்கூடிய சமூகத்திற்கு பாடம் எடுக்கக்கூடியவர்களாக, தலைமை தாங்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ஆட்சியாளர்களாக மாறினால் மட்டும்தான் நமக்கு விடுதலை. இந்த நேரத்தில் நாம் ஆட்சியாளராக மாறணும். இங்க படிச்சுட்டோம்னா பொருளாதாரத்துல முன்னேறினா விடுதலைமா ஒன்னும் கிடையாது. இங்க கணக்கெடுப்பு நடத்தினா பல்லர்கள் நிறைய பேர் நல்ல பதவியில ஆட்சியாளர் இருக்கதான் செய்யறான். அவனுக்கு சுயமரியாதை இல்லாம சும்மா அங்க ஏவர வேலையை தான் செஞ்சு ஆட்சியாளர் கைக்கூலியா தான் இருக்கிறான். அதே மாதிரி பொருளாதாரம் அமைதியா தான் இருக்கிறான்.
அப்ப இதெல்லாம் விடுதலை கிடையாது, அதிகாரம் மட்டும்தான் விடுதலை. அந்த அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும். இந்த ஆகாஷ் 57 நாள் இந்த சமூகத்துக்கு நிலம் இதுதான் அப்படின்னு உணர்த்திக்கிட்டு இருக்கிறான். இந்த சமூகம் புலம்பிக் கொண்டு இருக்கிறது, கிளர்ந்தெழுந்து கொண்டு இருக்கிறது. அவர்களை கிளர்ந்தெழக்கூடிய வகையில் அவர்களுக்கு எல்லா விதமான விழிப்புணர்வையும் பகுஜன் திராவிட கட்சி வழங்கும். நாங்கள் வருவோம், கன்சிராம்பாதிகளாக நாங்கள் இந்த தமிழ்நாட்டை ஆளும் காலம் வெகு தூரம் இல்லை, இந்தியாவை ஆளும் காலம் வெகு தூரமா இல்லை. அப்போது நீதிகள் எழுதப்படும். இது ஆட்சியாளருக்கு தெரியும். இவன் பேசாம அதுக்கான நடவடிக்கை எடுப்பான். இது கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜெய் கன்சிராம், ஜெய் பெரியார்.